ஒரு மன்னன் அபு பெனாடம் மக்களுக்கு சேவை பண்றதே ரொம்ப பிரமாதமா செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா, அப்ப ஒரு இரவுல நல்ல மக்களுக்கு சேவை என்னென்ன பண்ணணும், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும், ரோடு போடணும், மரங்கள் நடணும், மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிற அந்த உணர்வுலே ஒரு மன்னனுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தானா, அவனுடைய கனவில் ஒரு ஏஞ்சல் வந்து உட்கார்ந்து எழுதிச்சான் அபு பென்னாடம்னு ஒரு பாட்டு. அப்ப கனவுல அந்த ஏஞ்சல்ட்ட என்ன பண்றேன்னு கேட்டானா, கடவுளை விரும்புபவர்கள் பேரெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுல என் பேர் இருக்கான்னு கேட்டானா, நோட்ட காமிச்சுட்டான். அவன் பேரே இல்லையாம். கவலைப்பட்டு தூங்கிட்டானா. மறுபடியும் அடுத்த நாள் எழுதிட்டான் கனவுலே. அப்ப இன்னைக்கு என்ன எழுதுறேன்னு கேட்டானா, கடவுளால் விரும்பப்படுவர்கள் பேர் எழுதுறேன் அப்படின்னானா, இதுல என் பேர் இருக்கான்னு கேட்டாராம். இவர் பேர் தான் முதல்ல இருந்துச்சாம். அதுக்கு பேரு ஞானவான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. போகாதீங்கன்னு சொல்லல. அது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு ஸ்லேட்ட குடுத்து 5யும் 6யும் கூட்ட 1 போட்டு போட்டு எழுதி சொல்லிக் குடுக்கிற வரைக்கும் ஸ்லேட் அவசியம். அத பழகி பழகி நீங்க ஞானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, ஸ்லேட் இல்லாம நீங்க 8யும் 70யும் 80யும் கூட்டலாம். அப்ப கோயிலுக்கு போறதும், கோயில் சிலை இருக்கதும், அந்த இறை ஆற்றலான சூரிய பலத்தை டே முழுவதும் வாங்கி வச்சிருக்க கல்லு, அந்த காந்த சக்திய மறுபடியும் டிசிபேட் பண்றது வாங்க போறாங்க. இதுதான் கோயில் உருவான கோயிலுடைய அர்த்தம். அதனால கோயிலுக்கு போகாதீன்னு சொல்றதுக்கு நான் ரெடியா இல்ல. உங்களால் உங்களுடைய இறை ஆற்றலை கூட்டிக் கொள்ள முடியுமேயானால், அதனாலதான் நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்னு சொல்லி பாடி. நீங்களே அருளாளர்களா இருந்தா அந்த கல்லுல இருந்து உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறது இல்லை. பேசும்னா அங்கிருந்து எனர்ஜி வர்றது. நீங்களே அந்த அளவுக்கு இருந்தா வேண்டியது இல்லைங்கிறதான் அந்த ஞானம். அதனால கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. ஏன்னா, உங்கள் அருள் அந்த கோயில் செயலிலிருந்து உங்களுக்கு வர்றதுக்கு போல உங்ககிட்ட இருந்து அங்க போகுது. அதனாலதான் சங்கராச்சாரியர் மாதிரி ஞானிகள் எல்லாம் கோயிலுக்கு வந்தாங்க. அவங்க கோயில்ல சாமி கும்பிட வரல. கோயில்ல உள்ள சிலையை இவங்கள தன்னுடைய எனர்ஜியை கொடுக்க வந்தவங்க.